இடமடம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேற்றுக்கு சண்டே எபிசோட் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு பிக் பாஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்ன சொல்றது, நேற்று ஒரு எவிக்ஷன் நடந்தது, வியானோட எவிக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சண்டே நடந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமும் சண்டைகள் இன்னும் பெருசாச்சு. சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் நல்ல ஒரு பஞ்சாயத்தே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இன்னைக்கு அமித் கிட்ட சாண்ட்ரா பேசும்போது சொல்றாங்க, பிரஜின் வெளியில போறதுக்கான காரணமே சாண்ட்ரா தான் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓப்பன் அப்பா பேசியிருக்காங்க அமித் கிட்ட அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம இன்னைக்கு அதெல்லாம் தான் பேச போறோம். நான் உங்க ஹரிஷ்மா கூட பேசுறதுக்காக பிரியா அவர் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். நீ சுவாரஸ்யம் சொல்றப்பவே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நீ உடனே சுதாரிச்சு வேற போயிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சுவாரஸ்யமும் கிடையாதுன்றது தான். நம்ம என்னைக்கு முடியும் என்னைக்கு முடியும்ன்றது தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் அன்னைக்கு சொன்னது தான். ஃப்ரைடே நம்ம ஆல்ரெடி சாட்டர்டே என்ன நடக்க போகுதுன்றத கிளீனா பேசிட்டோம். அந்த 4 நிமிஷம் நம்ம பேசினது தான் 1 ஹவருக்கு அவங்க கொண்டு போனாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது நம்மனால. ஸோ இதுல என்ன ஆகுது, இவங்க ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் ரம்யா, செகண்ட் எவிக்ஷன் சண்டே இவங்கள பண்றாங்க, வியானா பண்றாங்க. பட் எதை மனசுல வச்சுட்டு பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா வியானா எதுக்கு போகணும், யாரை காப்பாத்துறதுக்காக வியானா போகணும், இது நம்மளுக்கு புரியல. ஏன்னா இந்த ஓட்டிங்ன்றத பேஸ் பண்ணி கிடையாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஹிண்ட். இன்னொரு விஷயம் விஜேஎஸ் பேசுறது உண்மையிலேயே அவ்வளோ எரிச்சலா இருந்தது. இன்னைக்கு நீ பார்த்தேன்னா எஃப்ஜே, கம்ருதீன் அண்ட் கானா வினோத் 3 பேரோட கான்வர்சேஷன் நீ பார்த்தேன்னா உனக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒரு கேள்வி என்ன கேட்கிறனா நான் பதில் சொல்றதுக்கு நீ விடவே மாட்டேங்கிற. சரி, ஹாஸ்டா இருக்கிற இப்ப அமித் ஏதோ ரிப்ளை பண்றதுக்கு வரப்போ பேசக்கூடாதுன்னு வார்ன் பண்றேன். நான் கேள்வி கேட்டாக்க நீ பேசக்கூடாது. அப்ப நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற அவங்க கிட்ட இருந்து? யூ ஆர் ஷூட்டிங் சம் கொஸ்டின், தே ஹாவ் டு ரிப்ளை யூ. அந்த ரிப்ளை வரலனாலும் அவ்வளவுதான், அவங்க கிட்ட இருந்து பதில் வராது, உட்காருங்க அப்படின்னுட்டுன்னு சொல்ற. ஒன்ஸ் ஏ ஸ்டார்ட் ரிப்ளையிங் யூ, எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ, நம்ம பேசுறத கவுண்டர் கொடுக்க போறாங்களோ அப்படின்னு என்ன பண்ற? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது என்கிட்ட. அவர் அமித் வாயதான் திறந்தார். இல்ல சார், நான் ஆரம்பிக்கிறப்பவே அமித் இப்படி திருப்பி பேசக்கூடாது அப்படின்னுட்டுன்னு சொல்ற. அப்ப என்ன பண்ணணும் கண்டஸ்டன்ட்? நீ எப்படி இருக்குன்னா குரங்கு, குரங்காட்டி கையில அந்த குச்சி வச்சுட்டு பண்ற மாதிரி நீ கண்டஸ்டன்ட பண்ணிட்டு இருக்க. நாட் என்னை ஃபேர். பொறுத்தவரை இந்த இடத்துல அமித் பிரஜின் மாதிரி நடந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா. பிரஜின் கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்டாரு. அது மாதிரி அமித் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, நான் பார்த்த வரைக்கும் நேத்து அமித்துக்கு நடந்தது நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த சேரை தூக்கி அமித் போட்டிருக்கணும்ன்றேன் நான். விஜேஎஸ் பிரஜன் கூட சண்டை வரப்போ அந்த சேரை தூக்கி விசிறி அடிச்ச மாதிரி அமித் பண்ணிருக்கணும். பிகாஸ் அமித் பார்வையில கம்ருதீன் அண்ட் பார்வதி தே வே ஒர்க்கிங் ஹார்ட். நம்மளே பாக்குறோம், நைட் எல்லாம் பார்வதி பண்ணாங்க இல்லைன்றது அப்பாற்பட்ட அந்த காம்பவுண்ட்றதுனால 2 பேர் சொல்றேன். கம்ருதீன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான். அதுதான் இவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, அவங்க பண்ணாங்க பண்ணாங்க பண்ணவங்களை நம்ம இப்போ ஒரு நாள். பார்வதி பண்ணதை நான் பார்க்கல. பட் கமருதீன் அப் டு 3 to 3:30 AM வரைக்கும் ஹவுஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாரு. He was working, he was in the kitchen, he was near the sink. வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற? இப்ப இந்த இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இவருக்கு தேவைப்பட்டது, இவர் பண்ணினாரு. இவருக்கு என்ன தேவைப்பட்டதோ கம்ருதீன் கேவ் த ஃபுல்ஃபில்மெண்ட். முடிஞ்சு போகுது. இப்போ ஒருத்தர், இப்போ அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே இஷ்யூ தான் பேசுறாங்க. அந்த டாய்லெட்ன்றத ஒரே இஷ்யூ தான் 3 பேரும் பேசினாங்க கம்ப்ளைண்டா. அப்போ இவர் என்ன சொல்றாரு, அது ஃபர்ஸ்ட் டே அப்படின்றத சொல்றாரு. அந்த அளவுக்கு உனக்கு காமன் சென்ஸ் இல்லையா? நீ என்னையா ஹாஸ்ட் நடத்துற நீ அப்படின்னுட்டு தான் கேட்க, ஒரு ஷோ எப்படி நீ நடத்துறன்றது தான் கேட்கறதுக்கு தோணுது. ஒண்ணு, நீ கேள்வி கேட்கறியா, பதில் அவங்க கிட்ட இருந்து ஒரு தரமான பதில் எதிர்பாரு. இப்போ நீ எஃப்ஜே உன்னை ஆக்சுவலி உன்னை மாக்கிங் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு தடவை நீ கேட்கிறப்போ இப்படி இப்படின்னுட்டு தலையாட்டுறது எங்களுக்கே சிரிப்பு வருது, எரிச்சல் வருது. அது உனக்கு உரைக்கல. என்ன சொல்றது, நான் என்னால சாஃப்டாலாம் பேச முடியல. அது உனக்கு சொரணையே இல்லாம போயிருக்கு அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் நான். சோ எஃப்ஜே பண்றது உனக்கு சொரணை இல்ல. நீ என்ன பண்ற, நீ செலக்டிவா கம்ருதீன், வினோத், பார்வதி, ஏன்னா இவங்க எல்லாம் உன் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சு மரியாதை கொடுத்து நீங்க பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு சைலண்டா இருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக
என்ன சொல்றது, கிடைச்சதுக்கெல்லாம் அவங்க 3 பேரை தான் டார்கெட் பண்ணி நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவங்கள பதில் கூட சொல்ல விட மாட்டேங்கிற. நீ ஒரு கேள்வி கேட்கிற, கானா வினோத் இஸ் ரிப்ளைங் ஃபார் த கொஸ்டின். உன் மரமண்டைக்கு அது புரியல, உன் மரமண்டைக்கு அது ஏறலைனாக்கா இட்ஸ் நாட் ஹிஸ் மிஸ்டேக். அப்போ கானா வினோத் சொல்றாரு, நான் சொல்லிட்டேனே இந்த ரிப்ளையா அப்படின்னு தான் சொல்றாரு. இல்ல பூசி முழுகிறாரு. உடனே இவர் சமாளிக்கிறாராமா. இப்போ இவருக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இவர் வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னதுக்கு அப்புறம் இவர் பூசி மழுகிறாராமா. அத இல்ல அப்படி இல்ல, நீ இதை பண்ற அதை பண்றன்னுட்டேன்னு நான் சொன்னேன். யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ ஹியூமன் பீயிங் இட் செல்ஃப் தான் நான் விஜய் சேதுபதியை சொல்லுவேன். ஒவ்வொரு அவங்களோட எமோஷனலை நீ எந்த அளவுக்கு பிரிக் பண்ணிட்டு இருக்கன்றது தெரியுமா? நான் என்ன சொல்றேன், கம்ருதீன் பார்வதி 2 பேரும் அந்த மைக் இல்லாம பண்றது வந்துட்டு ரொம்ப தப்புன்றத வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு எடுத்து சொல்லணுமோ சொல்லியிருக்கீங்க. அவங்க அதை கேட்கலன்றத அவங்களுக்கான அந்த கொழுப்பு திமிருன்றத நான் பேசுறேன், அட்ரஸ் பண்றேன். பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ பிரிக்கிங் தம், பின் பாயிண்டிங் தம் இன்ஸ்டெட் ஆஃப் அதர்ஸ்ன்றப்போ வந்துட்டு ஐ கான்ட் அக்செப்ட். நான் என்ன கேட்கிறேன், அரோரா அது வந்துட்டு நிறைய இருக்கு. போட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம், வீடியோஸ் எல்லாம் பழசு எடுத்து பார்த்தா அவங்க மைக்கு கீழே கழட்டி வச்சுட்டு தான் பேசியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இப்ப 70 நாள் கழிச்சு பார்வதி கழட்டி வச்சதுதான் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியுதா? அப்ப அரோராவை கேள்வி கேளு. கனி போடுறதே கிடையாது. இப்ப சொன்ன 70 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மைக் வந்துட்டு ஆன் ஆஃபே கிடையாது அப்படின்றதே வந்துட்டு அந்த ஒரு கான்செப்டுக்கே வரல அவங்க. சோ அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிருப்பாங்க? அது ஆஃப்ல வச்சுதான் பேசியிருப்பாங்களா? அப்போ நீ இதை கேள்வி கேட்க வேண்டியது தானே. 70 நாள் கழிச்சுட்டு கூட உங்களுக்கு வந்துட்டு அது புரியலையான்றது நீ கேள்வி கேட்க வேண்டியது தானே. நீ ஆன் ஆஃப்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதாக்கா? நீ அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேள்வி கேட்க வேண்டியது தானே. இப்போ உனக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு பின்னாடி ஆன்சர் வந்துடும். சோ அதனால என்ன பண்ற, யூ டார்கெட்டிங் ஒன்லி தீஸ் 3 பீப்புள். இந்த ட்ரையாங்கிளை தவிர வந்துட்டு எங்கேயுமே போறது கிடையாது. எனக்கு அதுதான் சுத்தமா புரியல. என்னமோ அரோராவை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாரு நேத்தெல்லாம். இல்லை, வினோத் கூட நேற்று சொன்னது வந்து கரெக்டாக தான் சொன்னார். பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க உணர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆரம்பத்தில் இல்லை, பட் அதுக்கப்புறம் உணர்ந்தாரு, உணர்ந்த மாதிரி தெரியல அவங்க அப்படிங்கிறத சொன்னார். சொன்னாரு சொன்னாருங்கிறத நீங்க சொல்ல பூசி முடிகிறீங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் எனக்குன்னு புரியல. அவர் கிளீனா தானே சொல்றாரு. அவங்க ரியலைஸ் பண்ண மாதிரி இல்லன்றது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு ஓகே ஓகேன்னு சொன்னாங்க. அப்ப ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் லேட்டர் ஆன் வந்துட்டு நாங்க பாக்குறதுல வந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணலன்றது எங்க பார்வைக்கு தெரிஞ்சதுன்னு தான் சொல்றாரு. அவருக்கு வந்து சொல்ற இன்னும் இந்த மாதிரி தெளிவா இழுத்து வச்சு பேசணும் போல இருக்கு. அவர் சொன்னது எங்களுக்கு புரிஞ்சது, உனக்கு புரியல. விஜய் சேதுவே எனக்கு வந்து சுத்தி சுத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. டைரக்டா அதுதான் நான் பாயிண்ட்டுக்கே சொல்றேன். வரல அவரு. இல்ல நீ ஹாஸ்டல் பேசுறாங்கன்னா ஒரு ஹாஸ்டா ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா டைரக்டா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடணும். அதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்களா, நீங்க பண்ணீங்களா, சுத்தி வளைச்சு பேசுறதுங்கிறது விஜய் சேதுபதியோட கோர்வையில அது அவருக்கு வேணா செட் ஆகலாம், பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சலிப்பை தான் கொடுக்கும். சொல்றேன், நீ பண்ற படம் மொக்க படத்தை வந்துட்டு உன்னோட ரசிகர்கள் மட்டும்தான் வந்துட்டு பார்த்துட்டு ரசிப்பாங்களே தவிர எல்லாரும் கிடையாது. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது மொக்க ஷோ. அதை நாங்க ரெவ்யூ பண்றோம்னாக்கா எங்க ஸ்டைல்ல வந்துட்டு அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமோ நாங்க கொடுத்துட்டு இருக்கோமே தவிர உன்னளவுக்கு வந்துட்டு பண்ணணும்னாக்கா ரொம்ப இதுக்கு என்ன சொல்றது கீழ்த்தரமா போகும் இந்த ரெவ்யூ அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. இன் அதர் ஹேண்ட் வந்துட்டு இப்போ திவ்யா என்ன சொல்றாங்க, மாக்கிங்ன்னுட்டு நிறைய பேசுறாங்க. நீ திவ்யாவை அத்தனை கொஸ்டின் பண்ற. கம்ருதீன் வந்துட்டு பேசினதுக்கெல்லாம் அல்பத்தனமா இல்ல? இப்ப திவ்யா கூட ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் வைக்கிறேன்னா பெருசா வைக்கணும். காக்கா ஆய் போகுதுன்றதெல்லாமா தூக்கிட்டு வந்து அந்த ஸ்டேஜ்ல பேசுவீங்கன்றது எனக்கு தெரியல. இதுல வந்துட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி எல்லாம் பார்வதி சொல்றேன், கம்ருதீன் சொல்றேன், திவ்யா சொல்றேன், எல்லாரையுமே தான் சொல்றேன் நானு. சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த சாரி பூரி அந்த குப்பைத்தொட்டி லாரின்றதெல்லாம் வந்துட்டு எல்கேஜி பசங்க பாடி, நாங்களாம் எல்கேஜில பாடினவங்க. அதை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு கேவலமான ஜென்மங்க இதுங்கெல்லாம்ன்றது எனக்கு தெரியல. இப்ப இந்த மாதிரி இஷ்யூவை நீ வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்க, நீ கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி இது அந்த அந்த இதை வந்துட்டு நீ அனலைஸ் பண்ணிட்டு நீ வந்துட்டு ஒரு என்ன சொல்றது கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷோ, உலகெங்கும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மூல முடுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஷோவை நீ என்ன பண்ற, இந்த சாரி பூரி இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீ கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. என்னையா ஷோ நடத்துற நீ? இதுல என்ன தெரியுமா ஹரிஷ், இப்ப திவ்யா வந்துட்டு மாக்கிங் கம்ருதீன் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வச்சீங்க, அவ்வளவு கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க. ஆஃப்டர் த ஷோ வாட் திவ்யா இது அந்த கனி விக்கல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தியா? இப்போ அது பார்வதி வர மாதிரி, பார்வதி பேசுற மாதிரி
இப்போ அதுக்கு பேர் என்ன? இப்ப நீ என்ன சொல்ற? என்ன பத்தி வந்துட்டு நான் இல்லாத இடத்துல நீங்க பேசினாக்க அதுக்கு பேர் மாக்கிங்ன்னுட்டு நீ சொன்ன. நீ நான் வந்தது நீங்க பார்க்கல, சாண்ட்ரா தான் வந்துட்டு சொன்னாங்க திவ்யா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்பதான் நீங்க என்ன பார்த்துட்டு இது பண்ணீங்க அப்படின்னுட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன், பார்வதி அந்த இடத்துலயே இல்ல, நீ எதுக்கு பார்வதி பத்தி பேசுற? சாண்ட்ரா அந்த இடத்துலயே இல்ல, எதுக்கு நீ சாண்ட்ரா பத்தி பேசுற? அப்ப அதுக்கு பேர் மாக்கிங் இல்லையா? இவங்க டிக்ஷனரியில இவங்க இவங்களுக்குன்னுட்டுன்னு ஒரு மீனிங் எழுதுறாங்க, அடுத்தவங்களுக்குன்னு ஒரு மீனிங் எழுதுறாங்க ஒரே வார்த்தைக்கு. இதுதான் எனக்கு சுத்தமா புரியல. இது கனி ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், இது என்ன மாதிரியான ஆட்டிடியூடுன்றது எனக்கு தெரியல. கனி எல்லாம் அப்படி சபரி வந்துட்டு அந்த பொண்ணை எட்டி உதைக்கிறான் பின்னாடி, அது கீழே விழறப்ப கனி அவ்வளவு ரசிச்சு சிரிக்கிறா. என்ன பொம்பளை நீ எல்லாம்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு அவங்க விளையாடுறாங்க ஓகே, பட் ஸ்டில் நீ என்ன பண்ணணும்? ராஜமாதா தானே, நீ என்ன பண்ணணும்? நீ சபரி திஸ் இஸ் ராங், ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒண்ணு ஆச்சு, இது வந்துட்டு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட், இதை பண்ணாத அப்படின்றத நீ சொல்லணும். இந்த அம்மா விஜயலட்சுமி வந்துட்டு எல்லாம் ஒரு வீடியோ போட்டாக்க ஏஐன்றது, எல்லாம் போட்டோஸ் போட்டாக்க ஏஐன்றது, அது சபரி கூட நிக்கிற போட்டோ, அது அந்த வீடியோ என்னது? அது அது ஏஐ இல்லையா? எந்த வீட்டுல நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு திவாகர் வந்துட்டு ஒரு ஷர்ட் போடலன்றது உனக்கு அன்ஈஸியா இருந்தது, இன்னைக்கு சபரி கூட கைய பிடிச்சிட்டு நீ நிக்கிற, அது அன்ஈஸியா இல்லையா உனக்கு? எங்களுக்கு அன்ஈஸியா இருந்தது. எனக்கு எங்களுக்குன்றப்ப வந்துட்டு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிற பாரு, அந்த அவங்களுக்கெல்லாம் அன்ஈஸியா இருந்திருக்கும். என்னடா ரெண்டு பெண் குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவா இருக்கிற ஒரு பொம்பளை ஒரு சின்ன பையனை கைய பிடிச்சிட்டாங்க ஸ்விம்மிங் பூல், அவன் ட்ரெஸ் மேல ஷர்ட் இல்லாம இருக்கானே அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு அன்ஈஸியா இருந்தது. நீ வந்து திவாகர் பண்ணது மட்டும் தான், அதுவும் அவன் எங்கேயோ மூலையில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான், அதுதான் உனக்கு அன்ஈஸின்னு நீ ஃபீல் பண்ண. இப்ப எங்களுக்கு அன்ஈஸியா இருக்கு, நீ பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு சில்மிஷமும் எங்களுக்கு அன்ஈஸியா இருக்கு. எஃப்ஜே கிட்ட கொடுக்குற அந்த ரியாக்ஷன் எங்களுக்கு அன்ஈஸியா இருக்கு. எது அன்ஈஸி, எதை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு இந்த ஷோ அப்படின்றதுதான். மாக்கிங் 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 தூக்கிட்டு வராங்க பார்வதி எது பேசினாலும். இவங்க பண்றதெல்லாம் தான் மாக்கிங், பார்வதி பண்றதுக்கு பேர் மாக்கிங் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு அந்த இது நடக்குது, தலை போட்டி நடந்தது. தலை போட்டி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, போன போட்டியும் இந்த போட்டியும் கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ்? தலை போட்டிங்கிறது எனக்கு ஓகே. அதில் சாண்ட்ரா ஜட்ஜாக போட்டிருந்தாங்க, மற்ற எல்லாருக்கும் இவங்க சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ண சொல்லி பண்ண சொன்னாங்க. ஓகே, கமருதீனும் வினோத்தும் நல்லாவே பண்ணாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரெண்டு பேரும் போட்ட எஃபர்ட் வந்து நல்ல எஃபர்ட். பட் வினோத் வந்ததுக்கப்புறம், வினோத் கேப்டன் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறாரு, அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் யாரும் கேட்க மறுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த வீட்டில் தலைங்கிற பொறுப்புக்கே யாரும் மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். தலை எல்லாத்துலேயும் தலை நல்லா சரியாக இருக்கணும், தலை வந்து எல்லா விஷயத்துலையும் சரியாக நடந்துக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தலை சொல்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட யாரும் விரும்பலை. அப்படிங்கிறப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட், வீக்கெண்ட் எபிசோட்ஸில் வந்துட்டு தலை இது பண்ணலை அதை பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு உரிமை இல்லை. உரிமை கிடையாது, அது சொல்ற தகுதி கிடையாது. தலை இதை பண்ணலன்னு சொல்றது அந்த தகுதி யாருக்குமே கிடையாதுங்க, இன்க்ளூடிங் பார்வதி, கம்ருதீன் எல்லாருமே தான் சொல்றோம். இப்ப ஏன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதே பார்வதி தான். அந்த என்ன சொல்றது, ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ட்ராக்கை மாத்தி விடுறதே பார்வதி தான் அந்த இடத்துல. இப்ப கானா வினோத் ஏதோ சொல்ல வராரு, அதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து அங்க நடக்குது. இது வெறும் சண்டை சண்டை சண்டை, காட்டு கத்தல் கத்திட்டு அந்த கூச்சல் எல்லாம் போடுறதுதானான்றது எனக்கு தெரியல. திவ்யா ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்காங்க, பட் திவ்யாவும் பேசுறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்வதி என்ன பண்றாங்களோ அதை தான் திவ்யா பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது, சாண்ட்ராவும் பார்வதியும் பேசினாங்க. 11 பேர் கொண்ட பஞ்சாயத்து, அந்த 11 பேர் கொண்ட குழு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டாங்க. அதை திவ்யா கேட்டுட்டு திவ்யா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இதை வந்து நீங்க விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்லலாமா? அவங்களுடைய இஷ்டம் அதை சொல்றது. என்னை பத்தி திவ்யா ஏதோ பேசுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சாண்ட்ரா. அது அவங்களுடைய இஷ்டம். பேசலன்னு சொன்னா திவ்யாவால? திவ்யா அதான் நீ பேசலன்னு சொல்ல பாக்கலாம். பேசினாங்க, திவ்யா பேசினாங்க. எல்லார்கிட்டயும் தான் பேசுனேன். ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க சாண்ட்ரா போற போக்கே சரியில்லைன்னு சொல்லி கனி கிட்ட திவ்யா சொல்லவே இல்லையா? சாண்ட்ராவோட சண்டை போட்ட அடுத்த நிமிஷமே கனி கூட தான் போய் அதை தான் சொன்னாங்க திவ்யா. அதெல்லாம் பண்ணவே இல்லை, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றதுனால உண்மையை மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயும் இல்லைன்னு நான் பாக்குறேன்.
மக்கள் நான் என்ன எல்லாத்தையும் சொல்றேன், நீ பொறுப்பேற்று அத அப்படி கூட நீ பார்க்குறாங்க. சொல்லலாம். நீ அத கூட நீ சொல்லியிருக்கலாம். உனக்கும் சாண்ட்ராக்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, ஒரு கோல்வார் நடந்துட்டு இருக்குன்னு நீ அத கூட சொல்லியிருக்கலாம். பட் சாண்ட்ராவோட அப்பா இஷ்யூ, பிரஜன் வந்துட்டு அது இல்லைன்னு சொன்ன இஷ்யூ, இதெல்லாம் நீ போய் எதுக்கு சொல்லணும்? நீ நம்பி ஒரு ஆளுன்னுட்டுன்னு உங்ககிட்ட தானே அந்த டிஸ்கஷன் பிரஜன் வைக்கிறாரு. அது இப்போ நீ சாண்ட்ராவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த பிரஜனையும் சேர்த்து இல்ல அங்க போட்டு கொடுத்துட்டு இருக்க. இப்போ அப்போ அப்புறம் வந்துட்டு கேமரா கிட்ட வந்துட்டு பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்க வந்து சாண்ட்ரா இப்படி பண்றாங்க. பட் என்ன அவங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு நான் அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நிப்பேனாக்கா அவங்க வேண்டான்றாங்க. ஷீ நோ ஹவு டு ஹேண்டில் ஹர் செல்ஃப். அவங்களுக்கு வந்துட்டு பேம்பர் தேவை கிடையாது. நீ வேண்டாம் அவங்களுக்கு விலகிப்போ. இப்ப அவங்க வேண்டாம் வேண்டான்னுட்டு நான் அவங்க பாட்டுன்னு ஒதுங்கி வராங்க. இப்ப நேத்து கூட இப்போ சாட்டர்டே சண்டே ஈவெண்ட் அந்த இதுக்காக பிக் பாஸ் அந்த ஹாஸ்ட் வராருன்றதுனால கொஞ்சம் ஹெவியா ட்ரெஸ் பண்றாங்க. இப்ப என்ன பண்றா சாண்ட்ரா, அதை போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறதுக்கு அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிற. நீ என்ன பண்ற, கேதர் பண்ணி சாண்ட்ரா பத்தி ஏதோ பேசணும்னு வரன்றப்பவே சாண்ட்ரா அசியூம்ட் இட். அப்பதான் என்ன பண்றாங்க, வேகமா போயிடுறாங்க. சாண்ட்ராவை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டேன் போறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கூட எல்லாருக்கும். இல்ல அவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு அவங்க இருக்காங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எனக்கு இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை ஒண்ணுமே இல்ல. அப்படின்ட்டாங்க. ம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறப்போ நான் அதை பத்தி தான் பேசுவேன்னு இவங்க திவ்யா சொல்றது எந்த வகையிலும் நீ போய் நியாயம்? தனியா பேசிக்கோ ஆஸ் யூஷுவல் கனிகிட்ட போய் புலம்ப வேண்டியதானே? சொல்றேன். நான் என்னதுக்கு நீ சொன்னதுக்காக எல்லாரையும் தானே அந்த பண்ணிட்டு லிவிங் இருக்காங்க. ரூம்ல எதுக்கு கேதர் பண்ற? ஹூ கேவ் யூ தட் ரைட்ஸ்ன்றது தான் நான் கேட்கிறேன் நானு. ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், ஷீ இஸ் நாட் வில்லிங் டு ஹியர் வாட் யூ ஆர் கோயிங் டு சே. அப்படி இருக்கும்போது அவங்க வரலன்னு ஏன் ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்து வைக்கிறேன்றது தெரியல. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க அது என்னன்னு தெரியல, இந்த சீசன் தான் ஆனா இப்போ 8 லிவிங் ரூம்ல சீசன். வந்து லிவிங் ரூம்ல திவ்யா சொன்னப்போ சாண்ட்ரா வந்து நான் அவங்கள பத்தி ஏதோ தப்பா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. சாண்ட்ரா போனதுக்கு அப்புறம் பார்வதி என்ன ப்ராப்ளம் என்ன இஷ்யூன்னு கேட்டப்போ நீங்க அந்த 11 பேர் கொண்ட குழுன்னு அங்க கிச்சன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களா அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் மாற்றம்? திவ்யா எதைத்தான் வந்து பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அவங்க? திவ்யா யூஸ்வலா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டு அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை சுத்தி அவங்களா ஒரு டாபிக்கை கிரியேட் பண்ணி அதை அவங்களா பிரச்சனையை ஆக்கி வச்சுக்கிறாங்க. அவங்க கான்டென்ட் தேடுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது இதுல. நான் என்ன சொல்றேன், இந்த 8 சீசன்ல இப்ப இது 9வது சீசன் விட 8 சீசன் வரைக்கும் வந்துட்டு எத்தனையோ ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள இருந்தாங்க. இப்ப சம்டைம்ஸ் ரேர் கேஸ்ல வந்துட்டு தெரிய வரும் அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது மந்த்லி இஷ்யூஸ் இருக்குன்றது. பட் இந்த சீசன் பார்த்தேனாக்கா எல்லாரோட மந்த்லி இஷ்யூவும் வந்துட்டு லிவிங் ரூம்ல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுதான் வந்துட்டு முற்போக்கான்றதும் எனக்கு தெரியல. இதெல்லாம் லிவிங் ரூம்ல டிஸ்கஸ் பண்றது மட்டும்தான் முற்போக்கு பண்ணிட்டு இருக்காங்களான்றது எனக்கு சத்தியமா புரியல. இந்த சீசன் மட்டும்தான் வந்துட்டு அந்த மென்சுரல் சைக்கிள் பத்தி வந்து அதிகமா பேசப்படுறது இந்த சீசன்ல தான். சோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன சொல் நடு வீட்டுல வச்சு இது என்ன சொல் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க முடியுது. இப்ப சாண்ட்ரா சொல்லிட்டு போறாங்க ஷி இஸ் ஹேவிங் தட் இஷ்யூ, ஷி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் அட்ரஸ். ஒருத்தர் வந்துட்டு அந்த கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, பீரியட்ஸ் சொல்லிட்டு சாண்ட்ரா உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனவங்க ஒயிட் பேண்ட் போட்டுட்டு வராங்கன்னுட்டுன்னு. வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங்னு கேக்குறேன். யாருங்கடா நீங்கெல்லாம் யாருடா? என்னடா கேள்வி கேக்குறீங்க? எங்களுக்கு ஒண்ணு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணமா, அது நாங்க பாத்துக்க மாட்டோமான்ற மாதிரி அவ்வளவு ஒரு ஆத்திரம் எரிச்சல் வருது அது எனக்கு. அவங்களுடைய டெசிஷன், அவங்களுடைய முடிவு, அவங்க என்ன வேணாலும் கிளியர் பண்ணிக்கிறாங்க, அதுல எதுக்கு இவங்க தலையிடணும்? புரியல. கமெண்ட்ஸ் போடுறவங்க அந்த அளவுக்கு கேவலமாவா போடுவீங்க அப்படின்றதுதான். சோ என்ன சொல்றது, அது எப்படி அது உள்ள வந்துட்டு மோசமான ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்களோ அந்த மோசமான ஷோக்கு ஏத்த மாதிரி கமெண்ட்ஸுங்களும் வந்துட்டு மோசமா வந்து விழறத பார்க்க முடியுது. சோ தே ஆர் ஜஸ்டிஃபையிங் எவ்ரி திங், தே ஆர் எனக்கு நார்மலைசிங் தெரிஞ்சு எவ்ரி திங். இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா நீங்க வந்து ஏன் ரெட் கலர்ல போட்டுக்கலாமே, மேட்சிங்கா இருக்குமேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம்னு தான் நான் பாக்குறேன் நான். தெரியப்படுறதுக்கு இல்ல இல்ல பேசி நமக்கு வராம இருக்கான்றதும் நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே அங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பேசி நமக்கு எடிட்டிங் டீம் வந்துட்டு இந்த ஒரு இதுல மட்டும் காஷியஸா இருக்காங்களான்றதும் நம்மளுக்கு தெரியாது. சோ வஸ்ட் அப்படின்றத நான் சொல்வேன். திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு சாட்டர்டே சண்டேவே தேவையில்லை அப்படின்றதுதான். லுக், இன்னைக்கு வந்துட்டு பிக் பாஸோட வாய்ஸ் திவ்யா உட்காந்துட்டு இருந்தப்போ ஷர்ட் நல்லா இருக்கு, ஒரு அப்ளாஸ் அதுக்கு.
அப்புறம் வந்துட்டு எஃப்ஜே நீ எப்பவும் ஸ்மார்ட்டா தானே இருக்கேன்னுட்டுன்னு எஃப்ஜேக்கு பார்வதி பாடுறப்போ வந்துட்டு பாட்டு நல்லா இருக்கு ஏன் நிறுத்திட்டீங்க. ஸோ இந்த இதுவே அவங்களுக்கு போதுமான ஒரு வாய்ஸா தான் நான் பாக்குறேன். இந்த விஜய் சேதுபதி வராம இருந்தாலே அந்த ஷோ ரொம்ப நல்லா போகுதுன்றது தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஏன்னா அந்த மனுஷன் முகத்தை பார்த்தாலே அவ்வளவு எரிச்சல் வருது இப்பெல்லாம். உனக்கு தகுதியே இல்ல ஒரு ஷோ நடத்துறதுக்கு. நீ என்ன இதுல நீ ஷோ நடத்திட்டு இருக்கன்றது எனக்கு தெரியல. இதுல நாங்க எல்லாம் பார்த்துட்டு வரோம்னு வந்து கூசாம போய் சொல்லிட்டு இருக்க. இது ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ற, நீ ஒரு ஆளை வந்துட்டு இந்த கேள்வி கேட்கணும்ன்ற மாதிரி நீயா உனக்கான பதில் நீ பதில் ரெடி பண்ணிட்டு அதுக்கான கேள்வியை கேட்க வச்சு நீ பதில் வாங்குற. அதை விட கேவலம் வேற எதுவும் இல்லை. இப்ப இந்த வாரம் பார்த்தோன்னா அதை விட மோசமா இருந்தது. விஜய் சேதுபதி சாரி எல்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தா, கையில விஜய் சேதுபதி மருதாணி எல்லாம் போட்டு வந்தா. எனக்கு தெரியல வேவியார் என்ன சொல்றது கோயிங் வேவியார் டிராவலிங்ன்றதே எனக்கு தெரியாம இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றது பழைய மாதிரி அதுல பாதாளத்துல அதாவது இருப்போமான்னு 7 தெரியல. சீசன் கமலஹாசன் நடத்திருக்காரு. 7 சீசனையும் நம்ம பார்த்தது இல்ல. இந்த 2 சீசனுக்கு வந்து விஜய் சேதுபதி உடனே ஃபேன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா கமல்ஹாசனை விட விஜய் சேதுபதி என்ன செஞ்சுட்டாருன்னு நான் கேட்கறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு கூட இன்னும் வரல விஜய் சேதுபதி. இல்ல அந்த அரோரா கேக்குற மாதிரி நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்கோத்தா? அதான் கேட்க தோணுது எனக்கு. நீ யாருன்னு உனக்கே தெரியும். என்ன சொல்றது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீ யாருன்னு ஊருக்கே தெரியும். இது என்ன இது புதுசா ஃபேன் பேஸ்? எனக்கு சத்தியமா புரியல. இது நான் சொல்றேன் எல்லாமே ஃபேக்கா இருக்கு, எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கு, எதுவுமே நேச்சுரலா இல்ல, ஷோவே நேச்சுரலா இல்ல, எல்லாமே ஃபேக் ஃபேக் ஃபேக். எங்களுக்கு அவ்வளோ எரிச்சலா இருக்கு. எங்களுக்கு இந்த 100 நாள் கடந்து எங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றதே வந்துட்டு எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து எங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாங்க எடுத்துக்கணும்ன்றது தான் நாங்க முடிவோடவே இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேக்னஸ் வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது. இது அவ்வளவு வஸ்டா இருக்கு. கமலாசன் சீசன்ல எல்லாருமே புலம்பிட்டு இருப்பாங்க ஸ்கிரிப்டட் ஸ்கிரிப்டட். ஒரு ரெவ்யூ கொடுத்தேன்னா கூட அங்க நிறைய வந்து விழற கமெண்ட் என்னன்னாக்கா, இது ஆல்ரெடி ஸ்கிரிப்ட், இதுக்கு வந்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. பட் ஆனா இப்போ வந்து என்ன சொல்றது ஸ்கிரிப்ட்ன்றது கூட சொன்னா யாராச்சும் சொல்லுவாங்களான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அது கூட இல்ல, மொத்தமே ஃபேக். அப்படி நடிக்கிறாங்க. எப்படி நடிக்க முடியுது ஒருத்தர்னால அப்படின்றது எனக்கு தெரியல. சோ இததான் வந்துட்டு மக்கள் கேதர் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றது. இன்னைக்கு நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க ஹரிஷ்? இன்னைக்கு வந்து நாமினேஷன் நடந்தது. நாமினேஷன் லிஸ்ட்ல விதம். சாண்ட்ரா இருக்காங்க, அமித், எஃப்ஜே, கம்ருதீன், அரோரா, ஆதிரி, திவ்யா, சுபிக்ஷா, சபரி, கனியன், பாரு, இவங்கெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து சுபிக்ஷா வெளியேறக்கூடிய வெளில வாய்ப்பு போவாங்களா? இருக்கு அப்படின்னா நான் நினைக்கிறது அப்படிங்கிறது மேபி கனியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சுபிக்ஷாவா இருக்கலாம். இது ரெண்டுல யாராவது ஒருத்தராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் கனியை வந்து 100 நாள் வச்சுக்கணுங்கிற ஒரு ஐடியாவோட பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் நாங்க மேனேஜ்மெண்ட். தாங்கணும்ல, நான் தாங்கணும்ல அதுக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு டாப் 5 ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். டாப் 5 அவங்க வந்து சில பேரை முடிவு பண்ணி வச்சிருக்காங்க முடிவு பண்ணிருக்கு. அப்படின்னு பார்க்குறேன். அந்த டாப் 5ல கனியும் இருக்காங்க அப்படிங்கிறத உணர முடியுது. அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அரோரா, ஆம், விக்ரம், கனி, சபரி, அதே மாதிரி எஃப்ஜே, இந்த 5 பேரை வந்து டாப் 5ல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து எஃப்ஜேக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து பார்வதி இருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எஃப்ஜே அதுக்கு முன்னாடியே போயிடுவாருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்வதி டாப் 5ல வந்துடுவாங்க அப்படின்னு, டாப் 2ல கூட பார்வதி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா. அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போகுது. நீங்கள் டாப் 5 யாரெல்லாம் வருவாங்க நினைக்கிறீங்க? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீ நீ சொல்ற அந்த இது எனக்கு தெரியல. எனக்கு விக்கல் விக்ரம்ஸ் ஒண்ணு இருக்கு. அடுத்தது ரன்னருக்கு வந்துட்டு பாருதான் நிப்பாங்கன்றது. அடுத்தது கம்ருதீன் இருப்பான், ஏன்னா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் இருப்பான். எஃப்ஜே அண்ட் சபரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எஃப்ஜே இல்லைனாக்கா கானா வினோத். இந்த ஒரு 5 கண்டஸ்டன்ட் தான் நான் சொல்லுவேன். மத்தவங்க எல்லாம் வர்த்தே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது இவங்களாச்சும் வந்துட்டு ஓரளவுக்காச்சும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. விக்கல்ஸ் கொடுக்கலனாலும் வந்துட்டு நெருங்கிய நண்பர் இவருக்கு விஜய் சேதுபதிக்கு, ரிசல்ட் அதனால வந்து கொண்டு வருவாங்க. அந்த கோர்ட் டாஸ்க்ல ஏதோ பண்ணாரு, நல்லா பண்ணாரு. பண்ணாரு. அது வாதாட ஓகே. முதல்ல நல்லா இருந்தது. ஆமா, அது ஓகே. பட் அதுக்கப்புறம் அவர் எப்படி கண்டக்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஏன்னா அவர் கண்டென்ட் கொடுக்குற ஸ்கோப்பே அங்கே வரல. இப்போ வரைக்கும் அந்த அந்த ஒரு பாசிபிலிட்டி அவருக்கு வரல. அவராக என்னத்தையோ கிரியேட் பண்ணாரு, அது எங்கெங்கேயோ போய் கடைசியில் கண்டென்ட்டுன்னு கிரிஞ்சாக முடிஞ்சது. கோட்டாஸ்கில் மட்டும்தான் அவரால் கொடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சா கன்யூஸாக கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா பழையபடி கிரிஞ்சில் போய் நிற்பாரு. சுபிக்ஷா இல்ல இந்த வந்து ஊர்கிழவிங்க வெல்கம் மாதிரி பண்றாங்க. பேசுறத நிறுத்தினாலே விக்கல்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்ப நேத்து ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க கனி கிட்ட. கனி சொல்றாங்க சாண்ட்ராவும் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். ஆனா பிக் பாஸ் வந்துட்டு சாண்ட்ரா ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாரு, என்ன ஒண்ணுமே சொல்லல. இத உட்காந்துட்டு இந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்கான். இது வீட்டுல வந்துட்டு லேடிஸ்க்கு எதனா சொன்னா கேப்பாரா இல்லையான்னு கூட தெரியல. அங்க உட்காந்து கனி பக்கத்துல நல்ல சப்பங்கால் போட்டுட்டு ஊர்கிழவிங்க 2 பேர் பேசுற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. இந்த கனி எனக்கு தெரியல, போட்டி போடுற வயசா இதுன்றது எனக்கு தெரியல. எல்லாத்துக்குமே என்ன சொல்லல, நான் பண்றேன் இத பண்றேன், எனக்கு புரியல. அது சின்ன பசங்க கிட்ட உட்காந்து போட்டி போட்டுட்டு இருக்க என்ன மாதிரி பொம்பளை நீ அப்படின்றது தெரியல. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் ஹரிஷ். ரம்யா வெளியில கிளம்புறப்போ வந்து கனித்திரு அப்படின்னு சொல்றப்ப வந்து இது வரைக்கும் வந்துட்டு கனி அப்படிலாம் கூப்பிட்டது கிடையாது ரம்யா. அங்க வாண்டடா வந்துட்டு கனித்திருன்னுட்டு அட்ரஸ் பண்ணப்போ இந்த அம்மா வந்துட்டு நீ நல்லா இருப்பன்னு ஏதோ சொன்னப்போ ரொம்ப பச்சையா நடிக்காத அப்படின்னாங்க. ரொம்ப நடிக்காத பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த வார்த்தையை சொன்னது வந்துட்டு உண்மை அது ஆக்சுவலி. ஆனா விஜயலட்சுமிக்கு எங்க இருந்து அவ்வளவு கோபம் வருதுன்றது தெரியல. என்ன சொல்றது, நீ ஒரு கேள்வி கேட்கிறப்போ நாத்து நட்டாயா அந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட கேள்விகள் ரம்யா மேல வச்சு ஒரு பெரிய லெட்டர் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்றேன் அவ்வளவு சீன் கிடையாது கனிக்கு. ரம்யா ஹாஸ் டன் சம்திங் கம்பேரிங் கனின்றதை தான் நாங்க சொல்ல வரோம். ரம்யாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா, ஏன்னா கனி ஷேடோலயே இருந்தவங்க ரம்யா. ரொம்ப லேட்டா உணர்ந்தாங்க ரம்யா. பட் லாஸ்ட் 2 வீக்ஸ் நல்லாவே பண்ணாங்க அவங்க. நல்லாவே பண்ணாங்க இவங்க. அதுதான் கெமி வந்து வெளியில சொன்னதுதான் உண்மை. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இவங்க யாருக்கெல்லாம் இது சைன் கொடுக்குறாங்களோ இல்ல எந்த நூலை இழுக்கிறாங்களோ அவங்க மட்டும் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும் பேசுறதுக்காக வச்சு இவங்க செல்ஃப் கேம் ஆடிக்கினாங்க. ஸோ அதுதான் அவங்களோட டேலண்ட் அது இந்த ஷோலியே. ஸோ அதுதான் பண்ணாங்க. விஜயலட்சுமி வந்து உங்க அக்கா ரொம்ப நல்லவங்கன்னா உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, அதை பத்தி நாங்க பேசல. நீ வந்து எங்க ஃபேமிலிலயே எங்க அக்கா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்றேன்னா உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிக்கோ, எங்க பிரச்சனை கிடையாது அது. ஆனா ஒரு ஷோக்கு வந்துட்டு ரம்யா எப்படி இப்படி சொல்லனாக்கா, ஆமா அவ கூட இருந்தா அவ தான் சொல்லணும் அந்த வார்த்தையை. அவளுக்கு தான் தெரியும் கனி யாருன்னு சொல்லிட்டு அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்ல விஜயலட்சுமி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். விஜயோடைய அந்த லெட்டர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெளியில இருந்த கனி வேற, உள்ள இருக்கிற கனி வேற. உள்ள நீங்க பார்த்துட்டு இருக்கிற கனியை வந்து நீ ரம்யா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அதை விஜய் வந்து வெளியில இருக்கிற கனியோட கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறத தான் நான் பார்க்குறேன். உள்ள அவங்க வந்து கனியாவே இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் விஷயம். ஏன்னா அவங்க அவங்கள பார்த்த எல்லாரும் சொல்றது இந்த கனி நாங்கள் பார்க்கல, இது ஒரிஜினல் கனியே கிடையாது, கனி வெளியில வேற மாதிரி இருப்பாங்க, உள்ள வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரம் த பிகினிங் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் ஒரு இன்டர்வியூல அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இல்ல தப்பான விஷயத்த எவ்ரிதிங் சொல்லிட்டாங்க. இஸ் ஃபைன். கேரக்டர் என்ன கோவம் வருது இல்ல இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே. கனி வந்து வெளியில வேற மாதிரியான ஆளு. உள்ள வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இப்படி தன்னை போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியல. அவங்க ஃபேமிலி உட்பட யாருக்குமே புரியல. ஸோ அதனால கனி ஒருவேளை ஃபேமிலி டாஸ்க்ல விஜய் போறாங்க, திரு உள்ள போறாரு அப்படின்னா கனி உண்மையிலே எப்படி நான் எந்த கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்களுக்கு கேட்டு வெளியில சொன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா பாக்குற திரு ஆடியன்ஸுக்கும் கனி எந்த என்ன முகத்தை பண்றாங்கன்னு வச்சுட்டு தெரியல. உள்ள போவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு கனியோட நடத்தை வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு சரியா தோணல. என்ன சொல்றது, பசங்க கிட்ட எந்த அளவுக்கு ஒரு லிமிட் நம்ம நம்ம சின்ன பசங்களுக்கு தெரியாது. இப்ப அரோரா இஸ் டூயிங் இட் அப்படின்னா அவளெல்லாம் வந்துட்டு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவ வயசு அப்படியே, அவ மிங்கிள் ஆகுற இடம் அந்த மாதிரி சுச்சுவேஷன். நீ ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்ததா சொல்லிக்கிற. அப்ப ஒரு ஃபேமிலியில வந்துட்டா நாங்கெல்லாம் கூட எல்லாம் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான். நாங்க யாரும் ஒரு அண்ணன் தம்பி அக்கா யாரும் அப்படியெல்லாம் கைய போட்டு பேசுறது கட்டி பிடிச்சு பேசுறது இதெல்லாம் நாங்க பண்றது கிடையாது. இது அந்த நல்ல ஃபேமிலியில இதெல்லாம் உண்டான்றதும் எனக்கு தெரியல. இது எனக்கு ஒழுக்கமாவே தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு திரு வந்தாருன்னா திருவுக்கு தான் அசிங்கம். ஃபேமிலி டாஸ்க்ல திரு வந்தா
திருவுக்கு தான். ஏன்னா இப்ப எல்லாருமே திருவை தான் கொஸ்டின் பண்றாங்க. உனக்கு எதனா பிரச்சனையா, டாக்டர் கிட்ட பாரு அப்படின்னு திருவை தான் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரியல திருவோட பேர் இவ்ளோ டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு கனி திரு தான் அப்படின்றது. அது கூட அந்த திரு இல்லாம கனிமொழி அப்படின்ற அந்த பேரை அப்படியே வச்சிருந்திருக்கலாம் போல இருக்கு. இது திருவியும் சேர்த்து அசிங்கப்படுத்துறதா இருக்கே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் நானும் இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கேன்றத சொல்லிக்கிறேன் ஹரிஷ். ஸோ நத்திங் எல்ஸ் டு ஆட்னு நினைக்கிறேன். எல்லாமே பேசியிருக்கோம். வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோமா? இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ டாஸ்க் எப்படி போகுது என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மற்ற வாரம் பேசலாம். அதுவரை நன்றி. நன்றி ஹரிஷ்.